பாரிஸ் வந்து ஒரு சேஃபான சிட்டியான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இன்சிடென்ட்லாம் நம்ம பார்க்கும்போது பாரிஸ் வந்து ஒரு சேஃபான சிட்டி இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது சேஃபஸ்ட் சிட்டி இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிளாஸ்க்கு நான் வரலண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது என்னோட டைமண்ட் ரிங் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. நேத்து கால் பண்ணும்போது சொல்றாங்க என்னோட மெட்ரோல ஏறும்போது என்னோட கையிலேருந்து யாரோ வந்து என்னோட டைமண்ட் ரிங் வந்து எடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 4 lakhs. அவங்களோட ஃபேமிலிக்கு 2 இயர்ஸ் பேக் வந்து அவங்க மதர் இன் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுள்ள பூந்து அவங்க தாலி செயினை அடித்து அவங்கள தள்ளி விட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டு அவனை அடித்து அவன் வீட்டு வாசல்லே அடித்து அவனோட மொபைல் அவனோட ஃபோனு அவனோட பிரேஸ்லெட் எல்லாமே அடித்து பிடிங்கிட்டான். சரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே மொழி தெரியும், அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்டா இங்கே வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஊறப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஊர் போலீஸே பரவாயில்ல, நம்ம ஊர் போலீஸாச்சும் திருநெடுத்துக்கு கண்டுபிடிக்க முடியலனாலும் ரெக்கவரி ஆச்சும் எதை காட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த நவிகோ பாஸ் எடுக்கல, பஸ் டிக்கெட் எடுக்கல, இல்லை காரில் வந்து சீட் பெல்ட் போடல, இல்லை காரில் லைசன்ஸ் வச்சில்ல, இதை கண்டுபிடிக்க தான் எனக்கு லாக்கி. ஹவு டு யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்? ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸுக்கு வரீங்கன்னா சின்ன ஒரு நகை கூட எடுத்துகிட்டு வராதிங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியன்ஸ் கிட்ட நிறைய நகை இருக்குன்னு சொல்லிட்டு. மீறி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சேஃப் இல்லை, நகைக்கும் சேஃப் கிடையாது. மெட்ரோவில் ஏறும் போது கையில் மொபைல் வச்சுட்டு ஏறுறது, பேக் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சேஃப் கிடையாது. ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. காலேஜ் முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மீறி போக முடியல எமர்ஜென்சினா உங்கள் மொபைல் லேப்டாப்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. எல்லாரும் தெரியுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையிலேயோ உங்கள் தெரிஞ்ச இடத்துலையோ உங்கள் பாஸ்போர்ட் யாராவது கேட்டாங்கன்னா தயவு செய்து தராதிங்க. உங்கள் நேம் உங்கள் பாஸ்போர்ட் வச்சு ஸ்கேம் பண்ண முடியும். ரீசெண்டாக வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் நடந்திருக்கு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேரை வச்சு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறது வந்து நம்மளாலே பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்காதீங்க. உங்களால் இந்தியாவுக்கு கூட திருப்பி வரவே முடியாது. ஓ ஃப்ரான்ஸ் வருது அப்போ சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. தப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது தான். அந்த தப்பு நடக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அவங்ககிட்ட படுத்துட்டு என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறதுலாம் போகாதீங்க. அவங்க பேப்பர் ரவுடி கிடையாது, நிஜமாலுமே செஞ்சுருவானுங்க. ஸோ பொருள் போனால் போது, நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம். நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சேஃபாக பார்த்துக்கோங்க. மெர்சி, அபியாந்தோ.